Hi my dear subscribers, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை subscribe பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லியுமே கிராஃப்ட் வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்டிக்கர் வந்து எப்படி வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இமேஜஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஃபுட் சம்மந்தப்பட்டது. எல்லாமே வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் நான் பார்த்து வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதுதான் வரையணும்னு அவசியம் கிடையாது. பூ வரைஞ்சிக்கலாம், அப்புறம் வந்து பேர்ட்ஸு ஆர் வந்து அனிமல்ஸு, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் எது வேணால் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஃபுட் சம்மந்தப்பட்டது வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டிக்கர் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்கெட்சுமே எடுத்திருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸுமே எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து கலர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருக்க எல்லாத்துலேயும் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு எல்லாத்துக்குமே நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கலர் பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி இந்த பிக்சர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஹாய் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நான் இந்த வீடியோவில் ஹாய் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போ கொஞ்சம் பேருக்கு ஹாய் சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சம் பேருக்கு வந்து ஹாய் சொல்கிறேன். ஓகே, ஷாஜினி அண்ட் வந்து ஜெசிகா, ஹர்த்திகா, பாலாம்பிகா, ஹன்சிகா, சரண்யா, சுபாஸ்ரீ அண்ட் வந்து முஸ்தபா, ஹமிதா 5th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க, அண்ட் அஃபனா, சந்தியா, ஃபாத்திமா, ஃபர்கானா, ரியாஸ் முகமது, இலக்கியா, விஷ்ணுப்ரியா, மகாஸ்ரீ, அஃப்சா அண்ட் இஸ்ரா, ஹம்சா, ஜைனப், ராம், சந்திரா, மதுஸ்ரீ, சரவணா, மகா, படகநாச்சி, தினேஷ்ரா, த்ரிஷாலா, ஹம்சினி அண்ட் சுபாஷினி, திவ்யவர்ஷினி அண்ட் வந்து சம்ரிதா, நவித்ரா, திவ்யா, அப்புறம் வந்து யார், லாவண்யா, பூஜிதா, நிதிஷ், கமலி, மஹதி, தக்ஷயானி, கரிஷ்மா அண்ட் வந்து தர்ஷிகா, காயத்ரி. ஓகே, இவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ். எல்லோரும் ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் பேருக்கு ஹாய் சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் பேருக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் பண்ண போகிறேன். இது எல்லாத்துக்குமே நான் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா க்ரையான்ஸ் தான் கொடுப்பேன். எல்லாத்துக்குமே கொஞ்சம் வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா க்ரையான்ஸ் தான் எனக்கு வந்து கலர் பண்ணுறதுக்கு பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா வழுவழுன்னு அழகாக இருந்தது. அதனால் நான் க்ரையான்ஸில் தான் அதிகமாக கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க இது எல்லாத்துக்குமே. இப்போ இன்னும் கொஞ்சம் பேருக்கும் ஹாய் சொல்லிடலாம். ஓகே, அபி, ஸ்ரீநிதி, ஸ்வாதி, ருவந்திகா, மான்சி, ரோஸ்னா, ரேமி, திக்ஷிதா அண்ட் வந்து ரித்திகா, அப்பு, பிளஸ்ஸி, அபிஷேக், பவதர்னி, கனிஷ்கா, ஸ்டெஃபினா, அனுஷ்கா, சிந்துஜா, தக்ஷனா, குணா, சுபா, ஸ்னேகா, ஃபாத்திமா, நேத்ரா, சௌமியா, ரெசின், பவனா, இலக்கியா, மதுமிதா, அஜிதா, கமலா, சிந்து, தன்யா, ஜோஸ், தாமரை, மோகனப்பிரியா, காவியா, சக்திவேல், கவினேஸ்கா, கீர்த்தனா, தன்யா, சிவானி, அட்சயா. ஓகே, இப்போ நான் எனக்கு பிடிச்ச கலர் வந்து அடிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேருக்கு ஹாய் சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, அவங்களுக்கு இப்போ ஹாய் சொல்லிடலாம். சரிங்களா, அர்ச்சனா, ஷாஜனா, கிருத்திகா, ரெனோஃபியா, மஷி, ஹரிப்ரியா, அஸ்வதா, அனுஷ்கா, பிரியா, வர்ஷிதா, அக்ஷிதா, மது அண்ட் வந்து கைலாஸ், துர்காஸ்ரீ, ஹர்ஷினி, கார்த்திக் கிருஷ்ணன், கிருத்திகா, சந்தியா, மிது அண்ட் வந்து சர்திகா, பிரீத்தி, தினேஷ், பிரின்சி, கோமதி, ரெமெக்கா அண்ட் வந்து கீர்த்தனா, ஆனந்தி, ஹர்ஷிதா, ரிதப்ரியா. இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் குட்டி. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் நான் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஹாய் சொல்லிட்டேன். அப்படி யாரையாச்சும் நான் விட்டுருந்தேன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோ அப்போ உங்களுக்கு ஹாய் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ்க்கு வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்துக்கும் கலர் பண்ணி முடிச்சுக்கலாம். நான் இப்போ இது எல்லாமே கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் கலர் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களோட இஷ்டம் தான், எந்த இமேஜ் தோணுதோ அதை வரைஞ்சி இந்த மாதிரி கலர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு வேலை இருக்குது. என்னென்னா அப்போ தான் ஸ்டிக்கர் ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த வேலை பண்ணால் தான். என்ன அப்படின்னா நம்ம ஒரு பென்சில் வச்சு ஒவ்வொரு இமேஜுக்கு அவுட்லைன்லேயும் இன்னொரு லைன் வரையணும். இன்னொரு அவுட்லைன்னு சொல்லலாம். அதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இடம் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து வரையணும். அந்த வெள்ளை கலர் A4 ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு இமேஜுக்கு வெளியிலையும் கொஞ்சம் பீஸ் தெரிஞ்சால் தான் ஸ்டிக்கரோட ஃபினிஷிங் அப்படியே கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். நம்ம சும்மா வந்து அப்படியே வரைஞ்சிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா சும்மா ஒரு இமேஜை வரைஞ்சி கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த பென்சிலில் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்ட பிறகு பார்த்தோன்னா ஒரு ஸ்டிக்கர் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் வெளியில் அந்த இடம் இருக்கிறனால ஸ்டிக்கரோடைய ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெளியே இப்போ ஒன்று வரைஞ்சோம்ல, அதையும் அப்படியே சேர்த்து கட் பண்ணி எடுக்கணும். சரியா, அந்த இமேஜில் அந்த வெளியே அந்த
A4 ஷீட்டும் தெரியணும். ஓகே, இப்போ வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான். இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து க்ரையான்ஸ் பண்ணதுனால நிறைய அப்படியே வழுவலுன்னு இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த க்ரையான்ஸோடைய எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. இதே ஸ்கெட்ச் பண்ணோன்னா அப்படி இருக்காது, ஸ்கெட்ச் கலர் பண்ணோன்னா. அதனால தான் நான் வந்து அதிகமாக க்ரையான்ஸே கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட க்ரையான்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பென்சில் கலர்ஸ் இருக்கும்ல, அது கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இமேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு வரைய தெரில அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிக்குமோ, எந்த கார்ட்டூன் பிடிக்குமோ அதை சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சிங்சான் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிங்சான் ஸ்டிக்கர்ஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃபுட் இமேஜஸ்ன்னு கேட்டு வரைஞ்சி கலர் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இது எல்லாமே கட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆனிச்சு, கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு எல்லாமே. இப்போ கட் பண்ணிட்ட பிறகு ஃபினிஷிங் பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர் மாதிரி கிடச்சிருச்சு. ஆனால் இனிமேல் தான் வேலையே இருக்குது. நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டையில் இப்படி கிளாஸ் ஷீட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப லைட்டான ஷீட் இருந்துச்சு. இதை பார்த்துட்ட பிறகு தான் எனக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவே வந்தது. ஏன்னா நான் வந்து செலோ டேப் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. செலோ டேப் இல்லாத டைமில் என்ன வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கிளாஸ் ஷீட்டில் பண்ணலாமே, செலோ டேப் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அது மட்டும் இல்லாமல் செலோ டேப்பில் வந்து நிறைய பேர் பண்ணிட்டாங்க. செலோ டேப்பில் வந்து நம்ம பண்ண வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி யோசிச்சிருக்கேன். இது மாதிரி என்னென்னா அழகாக நம்ம அந்த கிளாஸ் ஷீட்டுக்கு மேலே இப்படி திருப்பி வச்சு ஒட்டணும். இப்படி ஒட்டுறதுக்கு வந்து நான் ஒயிட் க்ளூ எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒயிட் க்ளூ கிடைக்கல, அதனால் வந்து எல்லோ கலரில் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ தெரியாது. நம்ம வந்து கொஞ்சமாக தான் வந்து கம்மா இதில் அப்ளை பண்ண போகிறோம். அதோட முன்னாடி சைடு வந்து நீங்கள் கம்மா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சிட்டு அதை அப்படியே திருப்பி அந்த கிளாஸ் சீட்டில் ஒட்டிடுங்க. இது வந்து எனக்கு டப்பாவில் இருந்தது இந்த சீட்டு. உங்களுக்கு வந்து நீங்கள் 4 ரூபி தான் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க கிளாஸ் சீட்டு. நான் வந்து கிளாஸ் சீட்டுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா தருவாங்க. அது வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். செலோ டேப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எங்கிட்ட இந்த ஷீட் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வாங்க கூட தேவையில்லை. நிறையா அந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் கூட அந்த மாதிரி கிடைக்கும். மளிகை கடையிலலாம் போகிறீங்கன்னா கேட்டு வச்சுருந்தீங்கன்னா, சொல்லி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். அந்த ஷீட் தான் நானுமே இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த ஷீட்டில் ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே கம்மை பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன். கம்மு வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கம்மை கம்மியாக பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா, நிறைய பேஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம கலர் பண்ணது எல்லாமே வந்து ஊறி போன மாதிரி ஆகிடும். அதனால் கம்மை ரொம்ப கம்மியாக பேஸ்ட் பண்ணி இப்படி திருப்பி ஒட்டிக்கோங்க. இன்னொரு ஷீட் எடுத்து இப்போ நான் ஒட்டிகிட்டு இருக்கேன்ல, அதுவும் அதே மாதிரி ஒரு டப்பாலேருந்து எடுத்தது தான். பட் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, கொஞ்சம் கனமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அதே கண்ணாடி ஷீட்டு தான் இதுவுமே. இது எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த கிளாஸ் ஷீட்டே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் எப்படின்னா கரெக்டாக அந்த கிளாஸ் சீட்டோட சேர்த்து மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா, நிறைய பேர் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வீடியோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, இதில் எப்படின்னா கரெக்டாக அந்த A4 ஷீட்லும் நம்ம விட்டு வரைஞ்சோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒன்று கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னும் ஒன்று மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். 1 2 கிட்ட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போவே வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு, முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கனாலே அப்படியே வழுவலுன்னு சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டிக்கரோட எஃபெக்ட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த டேப் தேவைப்படுங்க. இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டபுள் சைட் டேப்புமே இது கிடையாது. இந்த மாதிரி பிரித்தா பிரியும், அந்த மாதிரி ஒரு டேப் தான். செல்லோ டேப்பும் கிடையாது, டபுள் சைட் டேப்பும் கிடையாது. இது இந்த மாதிரி உரிச்சோன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த டேப்போட பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டேப் அது என்கிட்ட இருந்தது. இதை வந்து நம்ம இந்த ஸ்டிக்கருக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பீஸ் அந்த ஸ்டிக்கருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம கம்மை பேஸ்ட் பண்ணி அந்த ஸ்டிக்கரோட பேக் சைடில் ஒட்டிடணும். இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கருக்கு எந்த அளவு வந்து டேப் தேவைப்படுதோ அந்தளவு கட் பண்ணிவிட்டு அதோட பேக் சைடில் இப்படி கம்மை பேஸ்ட் பண்ணி ஒட்டிடுங்க. ஃபெவிகால் கூட பேஸ்ட் பண்ணி ஒட்டலாம். அப்படி இது ரொம்ப வேலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப்பு கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்கருக்கும் எல்லாத்துக்கும் ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வரைகிற வேலை தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வரைஞ்சி வச்சுக்கோங்க எவ்வளோ ஸ்டிக்கர் வேணுமோ. வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்க அந்த டேப் வந்து ஸ்டிக்கர் டேப் மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கிறது தான். நான் வந்து என்னோடய எக்ஸாம் பேடில் எடுத்து இப்படி ஒட்டுறேன். நீங்கள் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வச்சுக்கிறத ஒட்டிக்கலாம். புக்கில் ஒட்டிக்கலாம், அது வந்து நோட்டில் வேணும்னா ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த டேப் யூஸ் பண்ணுறேன். இந்த டேப் இல்லை அப்படின்னா 2வது தடவையும் 3வது தடவையும் சொல்கிறேன், டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி டபுள் சைட் டேப்புமே இல்லைனா நீங்கள் வந்து செல்லோ டேப்பையே வந்து 3ஆக மடித்து கூட நீங்கள் ஒட்டலாம்.
டபுள் சைட் டேப் மாடலுக்கு ஒட்டலாம். அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏதாச்சும் புக்கு அந்த மாதிரி நோட்டுக்கு எனக்கு தேவைப்படுச்சுன்னா நான் எடுத்து ஒட்டிப்பேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டிக்கர் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.